பிரதமர் 10 முறைக்கு மேல் தமிழகத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்திருக்கக்கூடிய அந்த சூழலில் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று நடைபயணம் செய்து பிரச்சாரம் செய்து தென் தமிழகத்தில் ஒரு இடத்துல கூட திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்ன பிறகு இப்பொழுது அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது 18% தான். அதனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் ஆட்சி பொறுப்பில் மத்தியில் இருந்த பிறகு கிட்டத்தட்ட எத்தனையோ கோடிகள் செலவு செய்யப்பட்ட பிறகும் அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் என்பது சரிந்து கொண்டிருக்கிறதே தவிர எந்த வளர்ச்சியும் நாம் பார்க்க முடியாது. இல்லைங்க, நான் அந்த வீடியோக்களை பார்க்கல. அவர் தான் அடிக்கடி ஆடு மேய்த்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறது. இந்த வீடியோ மீம்ஸ் போடுறவங்களுக்கு திரும்ப 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 தினம் அதை பற்றியே பேசி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் யாரையுமே கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக பெரியார் வாழ்கன்னு சொல்ல ஆரம்பிக்கட்டும். ஆனால் ஒன்று அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு தெரிந்த இயக்கம், நான் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இயக்கம். அதனால் என்னை இங்கிருந்து யாரும் எதுக்காகவும் அசைக்க முடியாது. அதை தாண்டி அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு என்னுடைய வேலை இல்லை. என்னங்க, ஆடுகளை வெட்ட வேண்டாம், என்ன வேணா தொட்டு பார்க்க, ஆடு வெட்ட வேண்டாம் அவரை தொட்டு என் மீது கோபம் இருந்தால் ஆடை வெட்ட வேண்டாம், என் மீது கை வைத்து பாருங்கன்னு சொல்லி விட்டு போட்டிருக்காரு. இல்லைங்க, ஆடு வெட்டி பிரியாணி போட்டு குழம்பெல்லாம் வைப்பாங்க, மனுஷங்களை வெட்டி என்னத்தை பண்ண முடியும்? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.